நாளிலேருந்து கூலி மூட்டை தூக்கணும். எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் ஒரு வந்து மண்டிப்பேட், அங்கே வந்து ஜெகதீஷ் ஸ்டேடியம் கம்பெனி சொல்லி அங்கே சூப்பர்வைசர் அவர், இந்த மாதிரி மூட்டையெல்லாம் கொண்டு வருது. அங்கே கூலிக்கு மூட்டை தூக்கிறதுக்கு போகணும் அப்பா சொல்லிட்டாரு, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். சரி, நான் வந்து வேறு வழி இல்லை, சரி என்று சொல்லிட்டுல அங்கே போனால் அங்கே மாமனுக்கும் கஷ்டம் என்னடா, எஸ்எல்சியெல்லாம் பாஸ் பண்ணி படித்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அங்கே வந்துட்டு முனுசாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்போ, அந்த இதுக்கு அவங்க எப்பவும் கூலி, பர்மனன்ட் கூலி. அப்புறம் கணேஷ், சேகர், ரெட்டி அப்படின்னு கூலிங்க 4 பேர். சரோஜா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறவங்க. அங்கே வந்து அரிசி மூட்டை 100 கிலோ அரிசி மூட்டை லோடு வந்தால் ஒரு மூட்டை இறங்குனா 10 பைசா, 100 மூட்டை அது இறங்குனா 10 ரூபா. நம்ம 5 பேர் 2 ரூபா. எனக்கு வந்து நாட்டி கொடுக்குறது, அந்த கொக்கியை போட்டு நாட்டி கொடுக்குறது, அவங்க போய் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி 2 லோடு வரும், ஒரு வாட்டி 3 லோடு வரும், அந்த மாதிரி. இன்னொன்று வந்து உள்ளே இருக்கிற வந்து கஸ்டமர் வந்தால் அந்த அரிசி மூட்டையை எடுத்துக்கிட்டு அந்த வெயிட் மெஷினில் வச்சு அவங்க டெம்போகியம் போல் வச்சா அங்கே வந்து 50 பைசா. அண்ட் பக்கத்தில் வந்து கடைங்க இருக்கும், 500 மீட்டர்ஸ் 1000 மீட்டர் கடை இருக்கும். அங்கே போய் விட்டால் ஒரு 100 மூட்டைக்கு வந்து 5 ரூபா வண்டியில் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி. ஸோ சில டைமில் வந்து ஒரு மூட்டை அந்த மாதிரி சொன்ன வந்தால் இல்லை 5 ரூபா கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முனுசாமி, கணேஷ், சேகர் அவங்க எல்லாம் சிவாஜி நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லி அந்த வண்டி கொண்டு போகிறதுக்கு இல்லை, அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுத்து அவன் சம்பாதிக்கட்டும் பையன் அப்படின்னு அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயும் எல்லா தமிழியன்ஸ் தான் எல்லாம். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொன்னால் முனுசாமி வந்து உடம்பு சரியில்லை. இந்த 3 பேர் வேறு லோடு வந்துருச்சு, அதுக்கு போயிட்டு இங்கே வேறு லோடு இல்லை, பிஸியாக இருக்குது. ஒரு கடையிலேருந்து 3 மூட்டை அரிசி வேணும்னு சொல்லி ஆர்டர் வந்துருச்சு, இப்போ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மாமா சொன்னார், பரப்பா சிவாஜி 3 மூட்டை ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தான், நீ கொண்டு போய் வந்துட்டா இல்லை, வண்டிக்கு வந்து 5 ரூபா, 2 மூட்டை 10 ரூபா கிடைக்கும், நீ போய் டெலிவரி பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இல்லை, நான் 3 மூட்டை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். என்னுடைய பேட்லுக்கு அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அந்த ஜஸ்ட்டு ஒரு 500-600 மீட்டர்ஸ் போகிறதுக்கு வந்து 1 கிலோ 1.5 கிலோமீட்டர் வண்டி கொண்டு போகணும். அந்த மூட்டை பேலன்ஸ் கிடைக்காது. எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட், ரோடு, பஸ்ஸு, கிஸ்ஸு, அதாவது லாரி, கீரி, ஆட்டோ எல்லாம் வருது. அது தூக்கிட்டு போகிற, இழுத்துட்டு போகிற பள்ளம், மேடு, கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் இல்லை. ஒரு மூட்டை கீழே விழுந்துருச்சு. கத்துறா, கவனாட்டி என்னடா திசிங் அப்படின்னு சொல்லி பஸ்லேயே போகிறவன் கத்துறா, இவன் கத்துறா, வேர்க்குது. யாரோ பக்கத்து இருக்கவங்க என்னடாப்பா இதே பக்கம் கொண்டு வர, நீ வந்து யாரடா உனக்கு வந்து வண்டி கொடுத்தது, ஒல்லியா திசிங் இருப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ளே போட்டு திட்டு வாங்கி அப்படியே தட்டு மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு வண்டி. பார்த்தா பின்னாலே சரோஜா, சிவாஜி போய் முன்னாலே பாரு, முன்னாலே தள்ளு, அங்கே போய் இங்கே போன்னு சொல்லி அந்த மனோரமா ஆர்டிஸ்ட் தான் ஞாபகம் வருது எனக்கு. அப்படி போடா, இப்படி போடா, அப்படி போடா, அவங்களாம் திட்டு கொண்டு வந்து போட்டு அந்த வண்டியில் வந்து போட்டுல இந்த 15 ரூபா கொடுத்துட்டுல, சிவாஜி வண்டியில் உட்காரு, நீ படுத்துக்கோ, நான் வண்டி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வண்டி வந்து கொண்டு போய் விட்டாங்க. 10 ரூபா கொடுத்தாங்க. அப்படியே வந்து டயர்டாகிட்டு உட்காந்துருக்க. கம்ப்ளீட்லி ஒரு 1/2 ஹவரில் மாமா சொல்கிறாங்க, அப்பா ஒரு 3 மூட்டை வந்திருக்கு, டெம்போவில் போடணும். சரி சொல்லிவிட்டு மூட்டை தூக்கிட்டு போகிற வச்சிடுற. அப்புறம் வந்து அந்த கிட்ட பணம் கேட்குறேன், வந்து 2 ரூபா கொடுத்துட்டு டிப்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. அது எங்கேயோ கேட்ட குரல். பார்த்தா மருசாமின்னு சொல்லிட்டு நான் காலேஜில் இருக்கும்போது காலேஜ் மேட்டு, நான் அவங்கள வந்து ரொம்ப கலாட்டம் பண்ணி ரொம்ப கிண்டல் பண்ணுறேன். அவன் என்னை பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா அப்படியே சொல்லி போனாங்க. அப்படியே மூட்டில் அப்படியே உட்காந்துல ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் அப்போ தான் அழுதேன் நான், என்னடா இது அப்படின்னு. இதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கள் அப்பா பிஆர்ஓ, யாரும் கேட்க மாட்டாங்க. இவரை நம்ம ஃபஸ்ட் பையன் வந்து கார்பரேஷனில் வேலை செய்கிறான், 2வது பையன் வந்து மிலிட்டரியில் வேலை செய்கிறான், 3வது பேரை பணம் எடுத்துகிட்டு மட்ராஸ் ஓடி போயிட்டான், இப்போ கூலி வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்கிறது பிஆர்ஓ. இதில் வந்து எங்கள் அண்ணாவோட வந்து செகண்ட் அண்ணாவோட மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் வந்தது. அவருடைய மாமனார் வந்து பிடிஎஸ் கம்பெனியில் வந்து டிக்கெட் கலெக்டர். சரி, அந்த மேரேஜில் வந்துட்டு நானும் வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி, வள்ளியாக கருப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா களியாக நல்லா இதாக இருப்பேன் இல்லையா.
பொண்ணுங்க அப்படியே சுற்றி சுற்றி வர்றாங்க. நானும் பார்த்துட்ருக்கேன். 10 நிமிஷம் ஆச்சு, ஒரு பொண்ணும் காணோம். தள்ளி போய்ட்டு அப்படியே பார்க்குறாங்க. தெரிஞ்சது எங்கள் அப்பா பிஆர்ஓ வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மூட்டை தூக்குறான்னு சொன்னால் எவனா பண்ணி கொடுப்பான்? அப்போ தான் வந்து சின்னனோட அவன் மாமனார் கேட்டாங்க, என்னங்க இது எஸ்எல்சி படித்து எங்கே மூட்டை தூக்கிட்டு விடுங்க. எங்கள் அப்பா அவ்வளோதான், தூக்கிட்டு விடுங்கன்னு. எஸ்எல்சி படிச்சிருக்கான், அவன் கண்டக்டர் லைசன்ஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டக்டர் லைசன்ஸ் பண்ணி கண்டக்டரான ராஜ்போதில் கடிச்சா சினிமா ஆர்டிஸ்டாக இருக்கேன்.